அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். அதுமே நம்ம புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் ஃபர்ஸ்ட் 100 வார்த்தைகள் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு 1000 கலைச்சொற்கள் பார்க்கலாம். அதாவது 100 100 செப்பரேட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம புவியியல் சார்ந்த ஒரு 100 கலைச்சொற்கள் பார்க்க போறோம். அதே மாதிரி இதுல 10 வீடியோ நான் கொடுப்பேன். ஓகே, மொத்தம் 1000 கலைச்சொற்கள் புவியியல் சார்ந்து நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சாலே போதும், ஓரளவுக்கு நமக்கு எக்ஸாம்ல புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் கேட்டா கெஸ் பண்ணி போற அளவுக்காவது நம்மளுக்கு நாலேஜ் வந்து டெவலப் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எதுவுமே தெரியாம போறதுக்கு பதிலா ஒரு 1000 கலைச்சொற்கள் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான, நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் சொல் பேரகராதி, அந்த புக்ல இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து 100 வார்த்தைகள் இருக்கும். 100மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல சில முக்கியமான வார்த்தைகளுக்கு வந்து நான் இன்ட் மார்க் பண்ணுவேன். அதை நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் அது சொல்ல போறது இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்கூல் புக்ல படிச்சு தான் ஆவாங்க. கண்டிப்பா வந்து யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க மாட்டாங்க. பட் அவுட் சோர்ஸ் சார்ந்த கலைச்சொற்கள் அவ்வளோ இருக்கு. அவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது. பட் ஓரளவுக்கு நம்ம எக்ஸாம்ல கேட்டா திங்க் பண்ணி ஓரளவுக்கு சரியாவாச்சும் மேட்ச் பண்ணி போடணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் ஒரு 1000 கலைச்சொற்கள் ஒவ்வொரு டாபிக்ல நான் கொடுக்குறேன். ஓகேவா? சயின்ஸ் சார்ந்து, சட்டவியல் சார்ந்து, மேலாண்மையியல் சார்ந்து, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் கொடுக்குறேன். ஓகே, தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 100 கலைச்சொற்கள் புவியியல் சார்ந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலைச்சொற்கள் சொல்லியிருக்கேன். ஸோ கடைசியில் ஒரு டெஸ்ட்டும் இருக்கு. அதை நீங்க கரெக்டா கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கலைச்சொற்கள்ல புவியியல் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆப்லேஷன் அப்படின்னா அரிமான தேர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்லேஷன் என்ன அர்த்தம்? அரிமான தேர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆப்லேஷன் கார்ன். கார்ன் அப்படின்னாலே கூம்பு அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ கோன் நம்ம சொல்லுவோம் நார்மலா சொல்றப்போ. கோன் அப்படின்னா கூம்புன்னு தெரியும். பட் ஆப்லேஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? பட் ஆப்லேஷன் அப்படிங்கிறது அரிமானம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆப்ஷன்ல வேற மாதிரி கொடுத்தா கூட நம்மளால கரெக்டா ஆன்சர் சூஸ் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆப்லேஷன் அப்படின்னா அரிமானம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து அபாரிஜின் அப்படின்னா பழங்குடிகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும், ட்ரைபிள்ஸ் அப்படின்னா பழங்குடிகள், இந்த மாதிரி வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த மாதிரி கொடுத்தா அபாரிஜின் அப்படிங்கிறது வந்து பழங்குடிகளை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை செலக்டிவா படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். அப்ரேஷன் அப்படின்னா சிராய்த்தல், தேய்த்தல், அரித்தல், இது மூணுமே வரும். ஓகேவா? அப்ரேஷன் அப்படின்னா சிராய்த்தல், தேய்த்தல், அரித்தல், இது மூணுமே வந்து வரும். அடுத்து அடாப்டேஷன் அப்படின்னா ஏற்புத்தன்மை இல்லது தகவமைப்பு. அடாப்ட் ஆகுறது என்ன? இப்போ எக்ஸாம் நம்ம படிக்கிறோம், எக்ஸாமுக்கு ஏத்த மாதிரி நம்மளை வந்து தகவமைப்பு பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது அடாப்ட் ஆகிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கான தமிழ் அர்த்தம் தான் வந்து ஏற்புத்தன்மை, அப்படி இல்லைன்னா தகவமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆசிட் ராக் அப்படின்னா அமிலப்பறவை, இதெல்லாம் ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அட்வான்ஸ் அப்படின்னா கடற்கரை இயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அட்வான்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடற்கரை இயக்கம். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? நம்ம அட்வான்ஸ் அப்படிங்கிறது நார்மல் சென்ஸ் படிக்கிறப்போ வேற மாதிரி அர்த்தங்கள் வரும். பட் புவியியல் சார்ந்து படிக்கிறப்போ கடற்கரை இயக்கம் அப்படின்னா அட்வான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து ஏரோலைட்ஸ் அப்படின்னா விண்வீல்கள், இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏரோசால் அப்படின்னா புழுதி. இந்த வார்த்தையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏரோசால் அப்படின்னு அர்த்தம் புழுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஏலியன் ஆப்ரேஷன் அப்படின்னா காற்று வீச்சு தேய்ப்பு. ஓகேவா? ஏலியன் ஆப்ரேஷன் அப்படின்னா காற்று வீச்சு தேய்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து 11வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஆக்லி அப்படின்னா ஊசிப்பாறை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஓகேவா? அடுத்து அக்ரிகேட் அப்படின்னா கூட்டு தொகுதி. ஓகேவா? அக்ரிகேட் என்ன அர்த்தம்? கூட்டு தொகுதி. அடுத்து ஆக்ரிடேஷன் அப்படின்னா அழுத்தமுறா படிவுகள். இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஆக்ரிடேஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து புவியியல் சார்ந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் நான் செலக்டிவா எடுத்தேன். ஓகேவா? ஸோ அழுத்தமுறா படிவுகள். அடுத்து ஆளுவியம் அப்படின்னா வண்டல் படிவு. ஓகேவா? ஸோ இந்த ஆளுவியம் அப்படின்னா வண்டல் படிவுன்னு அர்த்தம். எக்ஸாம்ல வந்து சப்போஸ் ஆப்ஷன் மாத்தி கொடுத்தா சரளை படிவுகள், செம்மண் படிவுகள், இந்த மாதிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வண்டல் படிவா சூஸ் பண்ணுவோம். சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? ஸோ அப்பதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி தப்பா போட்டு வருவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து கலைச்சொற்கு சம்பந்தமா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து ஆளும் அப்படின்னா படிகாரம் அப்படின்னு அர்த்தம். ஆனோமெலி அப்படின்னா பிறழ்வு, அப்படி இல்லைன்னா ஒவ்வாமை. ஓகேவா? ஸோ அப்புறம் ஆபெக்ஸ் அப்படின்னா உச்சின்னு அர்த்தம். ஆன்டிபாட்ஸ் அப்படின்னா எதிரெதிர் முகடுகள். ஓகேவா? ஆன்டி அப்படின்னா தெரிஞ்சிடும்,
அதாவது ஆப்போசிட் வார்த்தை தான் நம்ம ஆன்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு அர்த்தம். எதிர் நுண்ணுயிரிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆன்டி அப்படின்னா தான் தெரியும், எதிர்னு தெரியும். அந்த பாட்ஸ் அப்படின்னா முகடுகள். அதுக்கான வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அடுத்து ஆன்டி ட்ரேட் அப்படின்னா எதிர் தடக்காற்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆன்டி ட்ரேட் அப்படின்னா எதிர் தடக்காற்று. அடுத்து ஆரிடிட்டி அப்படின்னா வறட்சி. இந்த சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வறட்சிக்கான ஆங்கில சொல் என்ன அப்படின்னா ஆரிடிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். சின்ன சின்ன வார்த்தைகள்ல தான் நம்ம வந்து மார்க்கை வந்து லூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்த கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து 21வது கலைச்சொற்கள் பாருங்க. பேக்வேர்ட் பியரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னோக்கு திசை அளவு. ஓகேவா? பேக்வேர்ட் அப்படின்னா தெரியும், பின்னோக்கு அப்படின்னு நம்ம தெரியும். பட் பியரிங் அப்படின்ற வார்த்தையெல்லாம் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த தமிழ் பீப்புள், அதாவது தமிழ் பீப்புள் அப்படின்னா படிக்கிறாங்க இல்லையா தமிழ் மீடியத்துல, அவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து கலைச்சொற்கள் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ பியரிங் அப்படின்னா திசை அளவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை ஜஸ்ட் ஓரளவுக்கு ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். பேல்ட் அப்படின்னா வளமற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையை கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். பேல்ட் அப்படின்னா வளமற்ற, அதாவது ஆப்போசிட் வேர்டா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல வளமானது, வளமுடையது, வளமற்றது, ஆனால் வளமுடையது அப்படின்னு கொடுத்தா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆக அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. பேல்ட் அப்படின்னா வளமற்ற அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு வளமற்ற மண் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸோ நம்ம இந்த வார்த்தை தெரிஞ்சா மட்டும் சொல்ல முடியும். பேல்ட் அப்படின்னா வளமற்ற, பேல்டு சாயில் வளமற்ற மண். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கலைச்சொற்களை கோர்வையா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்ப்போம். பேங்க் அப்படின்னா கல் மணல் திட்டு கரை. ஸோ எல்லாத்துக்கும் பேங்க் அப்படின்னு என்ன தெரியும்? நார்மலா நம்ம பணம் போடுற பேங்க் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பட் புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள்ல டோட்டலா வேற மாதிரி இருக்கு பாருங்க. பேங்க் அப்படின்னா கல் மணல் திட்டு கரை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பார் அப்படின்னா பாறை மதில்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த இதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார் அப்படின்னா பாறை மதில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பால்ம் அப்படின்னா குளிந்த செங்குத்து பாறை. ஓகேவா? பால்ம் அப்படின்னா குளிந்த செங்குத்து பாறை அப்படின்னு அர்த்தம். ஓகே. பெஞ்ச் அப்படின்னா குறுமணல் திட்டு, பெல்ட் அப்படின்னா மண்டலம். ஸோ இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதிகமான மழை பெஞ்சிருக்கும் ஒரு சவுத் சைட்ல, நார்த் சைட்ல, இல்லாட்டினா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல மட்டும் மழை பெஞ்சிருக்கும் அதிகமா. ஸோ எந்த பெல்ட்ல வந்து அதிகமா மழை பெஞ்சிருக்கு, அதாவது எந்த மண்டலத்துல வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நியூஸ் அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பிளேடட் அப்படின்னா பட்டையான அப்படின்னு அர்த்தம். பிரைன் அப்படின்னா உப்பு கரைசல். எல்லாமே பிரைன் அப்படின்னா நம்ம மூளையை நினைப்போம், பட் அப்படி கிடையாது. ஸோ இது சயின்ஸ் சார்ந்து வரும். எப்படி சொல்றது அப்படின்னா பிரைன் சொல்யூஷன் அப்படிங்கிறது NaCl இருக்கு பாத்தீங்களா, சோடியம் குளோரைடு சொல்யூஷன், அதுதான் நம்ம பிரைன் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து உப்பு கரைசல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டிப்பா கலைச்சொற்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ப்ரோ அப்படின்னா புருவம்னு அர்த்தம். குன்றின் உச்சி விளிம்பு, ரெண்டு வார்த்தையும் வரும். ப்ரோ அப்படின்னா புருவமும் வரும், குன்றின் உச்சி விளிம்பு இந்த வார்த்தையும் வரும். ஓகேவா? ஸோ அடுத்து 31வது கலைச்சொற்கள். கேபிள் அப்படின்னா நொறுக்குதல், அதாவது நொறுக்குதல் அப்படின்னு அர்த்தம். கேபிள் அப்படின்னா நொறுக்குதல் அப்படின்னு அர்த்தம். கேபிளிங் அப்படின்னா நீர் கலத்தல். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கேபிளிங் அப்படின்னா நீர் கலத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து கால்சியம் அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு மெட்டல் தான் கால்சியம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதோட சேர்த்து சுண்ணகம் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுது. ஓகேவா? ஸோ நார்மலா நம்ம ஆப்ஷன்ல கால்சியம் கொடுத்துட்டு கால்சியம் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுண்ணகம் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து கால்சியத்துக்கு பொருந்தும். ஓகேவா? ஸோ அடுத்து கால்விங் அப்படின்னா பனிப்பாறை உடைப்பு. கால்விங் அப்படின்னா பனிப்பாறை உடைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே. கேம்பர் அப்படின்னா மைய தூக்கல். கேம்பர் அப்படின்னா என்ன? மைய தூக்கல். அடுத்து கேனல் கால் அப்படின்னா எரிமூட்டு நிலக்கரி. ஸோ கோல் அப்படின்னா COAL, கால் அப்படின்னா நிலக்கரி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட கேனல் அப்படிங்கிறது நெருப்பு. அந்த நெருப்பு தான் நம்ம கேனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேண்டில் நம்ம சொல்றோம் இல்லையா, மெழுகுவர்த்திய. ஸோ அந்த மாதிரி தான் கேனல் அப்படின்னா எரிமூட்டுன்னு அர்த்தம், கோல் அப்படின்னா நிலக்கரின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கேபிலரி அப்படின்னா நுண்புலை. ஸோ இந்த வார்த்தையை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருக்கணும். ஓகேவா? கேபிலரி அப்படின்னா நுண்புலை அப்படின்னு அர்த்தம். ஓகே. கேப்பிங் அப்படின்னா உலோகத்தாது கவிப்பு பாறை. ஓகேவா? உலோகத்தாது மற்றும் கவிப்பு பாறை, அதுக்கான ஆங்கில கலைச்சொற்கள் என்ன? கேப்பிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து கார்பனேஷன் அப்படின்னா கரிமமாதல். இதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. கார்பன் அப்படின்னாலே தெரியும், கரி அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ கரிமமாதல் அப்படிங்கிறதுக்கு கார்பனேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து கேஷ் கிராப் அப்படின்னா பணப்பயிர். ஸோ நம்ம வார்த்தையிலே கண்டுபிடிச்சிடலாம். கேஷ் அப்படிங்கிறது பணம் அப்படிதான் சொல்லுவோம். பட் அந்த வார்த்தைக்கு கரெக்டா நம்ம நோட் பண்ணணும். இப்ப பண விதைன்னு கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் வார்த்தைகளை மாத்தி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ கேஷ் கிராப் அப்படின்னா பணப்பயிர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 40 கலைச்சொற்கள் பார்த்தாச்சு.
41வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். கேவ் பியர்ல் அப்படின்னா என்ன? எல்லாத்துக்கும் இந்த கேவ் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், குகை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். பியர்ல் அப்படின்னா முத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கேவ் பியர்ல் அப்படின்னா குகை முத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த கேவ் வச்சு நம்ம ஒரு 2-3 கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து கேவிட்டி அப்படின்னா குகை. கேவ் அப்படின்னாலும் குகை தான், கேவிட்டி அப்படின்னாலும் குகை தான், தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து கேவ் பேர்ட் அப்படின்னா அடர் பனிப்பொழிவு. ஓகேவா? கேவ் பேர்ட் அப்படின்னா அடர் பனிப்பொழிவு அப்படின்னு அர்த்தம். இந்த பனி அதிகமா இருக்க அந்த ஜம்மு காஷ்மீர் சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா, சுவிட்சர்லாந்து சைட்லாம் அதிகமான பனிப்பொழிவு ஏற்படும். ஓகேவா? ஸோ அங்க வந்து இந்த அடர் பனிப்பொழிவு அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேவ் பேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சிமெண்ட்ரி அப்படின்னா கல்லறை. அடுத்து சீரியல் அப்படின்னா கூலம் அல்லது தானியம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குவாங்க. சீரியல் அப்படின்னா கூலம் அல்லது தானியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து செயின் சர்வே அப்படின்னா சங்கிலி அளக்கை. செயின் அப்படின்னா சங்கிலின்னு தெரியும், சர்வேனாலும் தெரியும். இதெல்லாம் ஈஸியான கலைச்சொற்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கலைச்சொற்கள் வந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பா பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் சின்ன சின்ன ஈஸியான கலைச்சொற்கள் நான் ஊடோட வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, சேனல்ஸ் அப்படின்னா ஓடைகள் அல்லது வாய்க்கால்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆறுகள் கால்வாய்கள்லாம் நிறைய பக்கம் வந்து எல்லா ஊர் சைடுமே கால்வாயெல்லாம் இருக்கும், ஆறுகள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊர்ல வந்து தண்ணி நிறையா தேங்கிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆறுகள் போய் போய் அந்த ஆறை வந்து இந்த பக்கம் திருப்பி விடுங்க, வேற வேற வழி மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஆங்கிலத்துல வந்து சேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து சீசில் அப்படின்னா சரளைக்கல். அதாவது CHESIL, சீசில் அப்படின்னா சரளைக்கல் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட்நட் கால் அப்படின்னா சிறு கறி. ஜஸ்ட்நட் கால் அப்படின்னா சிறு கறி அப்படின்னு அர்த்தம். சிம்னி அப்படின்னா புகைப்போக்கி. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்னி அப்படின்னா புகைப்போக்கி. இப்போ ஆப்ஷன் வந்து புகை நீக்கி, புகை வருடி இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சிம்னி அப்படின்னா புகை போக்கி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து 51வது கலைச்சொற்கள் குரோலஜி அப்படின்னா இடவரவியல் நிலத்திணையியல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா நீங்க நோட் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா குரோலஜி அப்படிங்கிறது இப்போ சுவாலஜி அப்படின்னா உயிரியல் சம்பந்தம், பயாலஜி அப்படின்னா உயிரியல் சம்பந்தமா படிக்கிறது, சுவாலஜி அப்படின்னா விலங்கியல் சம்பந்தமா படிக்கிறது, பாட்டனி அப்படின்னா தாவரவியல் சம்பந்தமா படிக்கிறது. இந்த மாதிரி LOGவை வச்சு நிறைய இது போகும். ஓகேவா? அதே மாதிரி ஓராலஜி அப்படின்னா மலையியல் சம்பந்தமா படிக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த பாடத்திற்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்கும், அதுவுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து புவியியல் சம்பந்தமா இருக்கனால இதை நான் எடுத்திருக்கேன். குரோலஜி அப்படின்னா இடவரவியல் மற்றும் நிலத்திணையியல், அதை பத்தி படிக்கிற ஒரு பாடப்பிரிவு தான் இதுக்கான கலைச்சொற்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து சிஸ்டம் அப்படின்னா தொட்டின்னு அர்த்தம். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஸ்டம் அப்படின்னா தொட்டின் அப்படின்னு அர்த்தம். கிளாசிபிகேஷன் அப்படின்னா வகைப்பாடு. ஓகேவா? அடுத்து சிஸ்ட் அப்படின்னா தாலி. இந்த வார்த்தையை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப சின்ன வார்த்தையா இருக்கு. சிஸ்ட் அப்படின்னா தாலி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கிளைமட்டாலஜி அப்படின்னா காலநிலையியல். கிளைமேட் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், காலநிலையும் தெரியும். கிளைமட்டாலஜி அப்படின்னா காலநிலையியல். ஓகேவா? அடுத்து கிளீனோஃபார்ம் அப்படின்னா காய்ந்த நில வடிவம். கிளீனோஃபார்ம் அப்படின்னா காய்ந்த நில வடிவம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து க்ளோஸ் ரிசி அப்படின்னா எல்லைக்குட்பட்ட கடல். க்ளோஸ் ரிசி அப்படின்னா எல்லைக்குட்பட்ட கடல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்திய பெருங்கடல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கு இல்லையா? ஸோ அது வரைக்கும் தான் இந்திய பெருங்கடல் நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி போச்சு அப்படின்னா அதுக்கான வேற வார்த்தைகள் ஏதாவது வச்சிருப்பாங்க, அதான் சொல்லுவாங்க. ஓகேவா? க்ளோஸ் ரிசி அப்படின்னா எல்லைக்கு உட்பட்ட கடல். ஓகேவா? அடுத்து கிளவுட் பேண்ட் அப்படின்னா மேகப்பட்டை. கிளவுட் அப்படின்னா மேகம் எல்லாம் தெரியும். பேண்ட் அப்படின்னா அதான் பட்டையை தான் நம்ம தூய இங்கிலீஷ்ல வந்து சொல்றாங்க, நம்ம தூய தமிழ்ல வந்து பட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து கிளவுடு பார்ட்டிகல் அப்படின்னா முகில் துமி அப்படின்னு அர்த்தம். கிளவுடு பார்ட்டிகல் அப்படின்னா முகில் துமி அப்படின்னு அர்த்தம். கிளஸ்டர் அப்படின்னா கொத்து குலை தொகுதி. கிளஸ்டர்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. கிளஸ்டர் அப்படின்னா ஒரு கூட்டமான ஒரு எந்த ஒரு பொருள் இருந்தாலும் நம்ம கிளஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மொத்தம் 60 வார்த்தைகள் பார்த்திருக்கோம். 60மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 40 வார்த்தைகள்லாம் சீக்கிரம் பார்த்துடலாம். ஓகேவா? 61வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். காஸ்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா பாறை பருங்கூறு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி காஸ்ட் செடிமெண்ட் அப்படின்னா கடற்கரை படிவு. ஓகேவா? காஸ்ட் அது ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். காஸ்ட் செடிமெண்ட் அப்படின்னாலே படிவு அப்படின்றது மேக்ஸிமம் மெம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? செடிமெண்ட் அப்படின்னா படிவு அப்படின்னு அர்த்தம். காஸ்ட் அப்படின்னா கடற்கரை ஓரமா அந்த படிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதான் வந்து சொல்றாங்க. ஓகே, அடுத்து கோஹெஷன் அப்படின்னா பற்று பண்பு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து காக் அப்படின்னா அட்டக்கறி அப்படின்னா கல்கறி. இந்த ரெண்டு வார்த்தையுமே வரும். COKE அப்படிங்கிறது அட்டக்கறி அப்படின்னா கல்கறி, இது ரெண்டுமே வரும்.
காக்கைட் அப்படிங்கிறது இயற்கை கற்கரி. ஓகேவா, காக்கைட் அப்படிங்கிறது இயற்கை கற்கரி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கோல்டு ஸ்னாப் அப்படிங்கிறது திடீர் குளிர்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஸ்னாப் அப்படிங்கிறது வந்து திடீர், அதை உடனே நடைபெறும் இல்லையா, ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்றாங்க. கோல்டு ஸ்னாப் அப்படிங்கிறது திடீர் குளிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து கொலாப்ஸ் சிங்க் அப்படின்னா தளர் முறிவு குழி. சிங்க் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், குழி. அந்த வீட்டுல எல்லாமே சிங்க் வச்சிருப்பாங்க இல்லையா, அது குழி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரா எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஸோ அடுத்து காலனிஸ் அப்படின்னா குடியேற்ற சரிவு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே வந்து காலனிக்க காதல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது காலனிஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்க கீழே நம்ம அடிமையா இருக்கிறது. வெளிநாட்டை ஒருத்தவங்க, நம்ம இந்தியா இல்லாம வெளிநாட்டுல இருந்து யாரோ ஐரோப்பியர்ஸ் வந்து நம்ம இந்தியா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களதான் நம்ம காலனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அடுத்து கான்கேவ் ஸ்லோப் அப்படின்னா குளிர்ந்த சரிவு அப்படின்னு அர்த்தம். கான்கேவ் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அந்த குழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ ஸ்லோப் அப்படின்னா சரிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரை எடுத்துடலாம். ஓகே, அடுத்து காம்பவுண்ட் ஃபால்ட் அப்படின்னா கூட்டு பிளவு. ஃபால்ட் அப்படின்னாலே வந்து ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அதாவது ஒரு ஃபால்ட் நடந்துருச்சு மிஷின்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம காம்பவுண்ட் ஃபால்ட் அப்படின்னா கூட்டு பிளவு அப்படின்னு நம்ம அர்த்தம். ஓகேவா, ஸோ அடுத்து 71வது கலைச்சொற்கள் பார்த்துலாம். கான்ஹீல் அப்படின்னா உறைதல் அப்படின்னு அர்த்தம். கான்க்ளோமெரேட் அப்படின்னா கூழாங்கல் பாறை. இந்த உறைதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கான்க்ளோமெரேட் அப்படிங்கிறது கூழாங்கல் பாறை, பல்கூட்டு பாறை. ஓகேவா, ஸோ அடுத்து கண்டாமினேஷன் அப்படின்னா மாசுபடல் அல்லது கலத்தல். அதாவது ரெண்டும் சேர்ந்து கண்டாமினேட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மண்ணும் தண்ணியும் கலந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல் கலந்த தண்ணி எப்படி இருக்கும், ஸோ அதான் நம்ம சொல்றோம். கண்டாமினேஷன் அப்படின்னா மாசுபடல் அல்லது கலத்தல், அதாவது மிக்சிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து கான்டினென்டல் செல்ஃப் அப்படின்னா கண்ட இரவானம் அப்படின்னு அர்த்தம். கான்டினென்ட் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், கண்டம் அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ஷெல்ஃப் அப்படிங்கிறது இரவானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து கான்டினென்டல் மாஸ் அப்படின்னா கண்ட பொருண்மை. அதே மாதிரி கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னா வெப்ப சுழற்சி நிகழ்வு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி காரல் அப்படின்னா பவளம். இந்த பவளம் வரும், அந்த பவளம் வரும். ஓகேவா, காரல் அப்படிங்கிறது இந்த பவளம் வரும், இந்த பவளம் வரும். இதை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருக்கணும். ஓகே, அடுத்து கோரல் சாண்ட் அப்படின்னா பவள மணி படிவு. காரல் அப்படின்னா பவளம் அப்படின்னு அர்த்தம், சாண்ட் அப்படின்னா மணல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சேர்த்து சொல்றப்போ காரல் சாண்ட் அப்படின்னா பவள மணப்படிவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அடுத்து கன்வோலேட் பெட்டிங் அப்படின்னா உள்மடி படுக்கை. ஓகேவா, கன்வோலேட் பெட்டிங் அப்படின்னா உள்மடி படுக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கோர் அப்படின்னா உட்கரு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, பட் தெரிஞ்சுக்கிறது மறுபடியும் சொல்றது நல்லது. ஏன் அப்படின்னா இப்ப எர்த்தோட கரு என்னது, அதை ஆங்கிலத்தை எப்படி சொல்லுவோம், கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். CORE, கோர் அப்படின்னா உட்கரு, அதாவது ஒரு மையத்தை நம்ம உட்கரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஸோ 80 பார்த்தாச்சு. 81வது கலைச்சொற்கள் பார்க்கலாம். அவ்வளவுதான், 20 கலைச்சொற்கள் தான் இருக்கு. காம்பர் அப்படின்னா நீள் நுரை அலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ நீள் நுரை அலை அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லுவோம், காம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து கொரோனா அப்படிங்கிறது சுடரொளி அப்படின்னா ஒளி வளையம். ஓகேவா, ஸோ நம்ம அந்த கொரோனா கிடையாது. இதுக்கான மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுடர் ஒளி அப்படி இல்லைன்னா ஒளி வளையம், அதான் நம்ம கொரோனா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து கவுண்டர் கரண்ட் அப்படின்னா எதிர் நீரோட்டம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அப்படின்னா நீரோட்டம்னு அர்த்தம், கவுண்டர் கரண்ட் அப்படின்னா எதிர் நீரோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிராக் அப்படின்னா பாறை கிடை கூர்முனை. கிராட்டர் அப்படின்னா எரிமலை வாய். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிராட்டர் அப்படிங்கிறது எரிமலை வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து கிரீப் அப்படின்னா பாறை நகர்வு அப்படின்னு அர்த்தம். கிரீப் அப்படின்னா பாறை நகர்வு. கிரீவைஸ் அப்படின்னா பனிப்பாறை விரிசல். ஓகேவா, கிரீவைஸ் அப்படின்னா பனிப்பாறை விரிசல். கிராக் அப்படின்னாலும் விரிசல் தான். ஓகேவா, கிரீவைஸ் அப்படின்னா பனிப்பாறை விரிசல், வெறும் கிராக்னு கேட்டாங்கன்னா விரிசல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிரஷ் அப்படின்னா நொறுங்குதல். எக்ஸாம்பிளுக்கு கண்ணாடி வந்து கிரஷ் ஆயிருச்சு, நொறுங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம தமிழ்ல நொறுங்குதல், இங்கிலீஷ்ல வந்து கிரஷ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து கிராஸ் ஃபோல்ட் அப்படின்னா குறுக்கு பாறை மடிப்பு. ஓகே, கிராஸ் ஃபால்ட் அப்படின்னா குறுக்கு பாறை மடிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ 91வது கலைச்சொல் அவ்வளவுதான். கியூமுலஸ் அப்படின்னா கனிம திரள் குவிகள். ஓகேவா, ஸோ நிறைய கனிமங்கள் சேர்ந்து ஒரு குவியலா இருக்கிறத நம்ம கனிம திரள் குவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கியூமுலஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து கியூமுலேஷன் அதாவது கல்மினேஷன் அப்படின்னா மடிப்பு உச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கல்மினேஷன் அப்படின்னா மடிப்பு உச்சி அப்படின்னு அர்த்தம். கியூட்டிக்கல் அப்படின்னா புறத்தோல்.
ஸோ எல்லா தாவரங்களுக்கும் வந்து புறத்தோல் இருக்கும், நம்மளுக்கும் புறத்தோல் இருக்கும். அது ஆங்கிலத்தில் வந்து கியூட்டிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து கரண்ட் அப்படின்னா நீரோட்டம், அப்படின்னா நடப்பு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ தற்போது நடப்பு நிகழ்வுகள் என்ன நடக்குதோ அதுதான் நம்ம ஆங்கிலத்தில் கரண்ட் நம்ம சொல்றோம், தமிழ்ல நடப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நீரோட்டம் கூட கொடுத்து நம்ம ஆப்ஷன் கொடுத்து குழப்பலாம். ஓகேவா. ஸோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கரண்ட் எலிப்ஸ் அப்படின்னா நீரோட்ட நீள்வட்டம் அப்படின்னு அர்த்தம். கரண்ட் எலிப்ஸ் அப்படின்னா நீரோட்ட நீள்வட்டம். ஓகே, அடுத்து சைக்ளோன் அப்படின்னா சூறாவளி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. சைக்ளோன் அப்படின்னா சூறாவளி அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஈஸியானதான். அடுத்து சைக்ளோதேர்ம் அப்படின்னா சூழல் படிவுப்பாறை அடுக்கு. ஓகேவா. சைக்ளோதேர்ம் அப்படின்னா சூழல் படிவுப்பாறை அடுக்கு அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்டோலாஜெனி அப்படின்னா படிக தோற்றம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிறிஸ்டலாஜெனி அப்படின்னா படிக தோற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து கிரீப் அப்படின்னா பாறை நகர்வு. கிரீப் அப்படின்னா பாறை நகர்வு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து கொரோஷன் அப்படின்னா பாய்விசை தேய்மானம். ஓகேவா. கொரோஷன் அப்படின்னா பாய்விசை தேய்மானம் அப்படின்னு அர்த்தம். மொத்தம் 100 கலைச்சொற்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலைச்சொற்கள் தான் பார்த்துருக்கோம். 100மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ஃபைனலா ஒரு 5 இது நான் சொல்றேன். ஓகேவா. ஸோ 5 இதுமே பார்த்துக்கோங்க. இந்த 5க்கும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா. நீங்க 100 கலைச்சொற்கள் இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கீங்க, அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு மைண்ட்ல சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பட் நீங்க 100 கலைச்சொற்கள் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே வந்து எக்ஸாமுக்கு மோட்டிவா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களை நம்புறேன். ஓகேவா. ஸோ அதனால நான் கண்டிப்பா எல்லாமே நீ அடுத்து ஒரு 100 கலைச்சொற்கள் புவியியல் அடுத்து ஒவ்வொன்றுக்கும் நான் கொடுக்குறேன். ஓகேவா. நம்ம கிட்டத்தட்ட 10,000 கலைச்சொற்கள் படிச்சிருவோம் எக்ஸாம் முன்னாடி. ஓகேவா. ஸோ கலைச்சொற்கள் மட்டும் இல்லை, மிச்ச எல்லா வீடியோஸும் நான் கொடுக்குறேன். ஜிகே தமிழ் எல்லாத்தையும் நம்ம இந்த சேனலில் ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம குராலஜி, அலூவியம், பிரைனு, ஏரோசால், காக்கு இந்த 5க்கும் என்ன நம்ம பார்த்தோம் கலைச்சொல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா 100. அதோட தான் நான் அந்த 5 செலக்டிவாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு எது வேணாலும் எப்படி வேணாலும் எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே, அதனால ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி இந்த 5க்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலைச்சொற்கள் பற்றி பயமா இருக்கு, படிக்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க ஜஸ்ட் பார்த்தாவது புரிஞ்சுக்கிட்டும். ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும் நம்ம அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாமே நம்ம டிஎன்பி சம்பந்தமா எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே.